அது வந்து ஆக்சுவலாக அது வந்து லவ்வே கிடையாது. இந்த சாங்கில் வந்து லிரிக் எழுத ரொம்ப கஷ்டம் அது. ஆக்சுவலாக அந்த இந்த லவ்ன்றது வந்து அந்த பையன் அந்த அங்கே லிபியாவில் இருக்கிறவன் இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கே அது தெரியாது. இது இவங்க 2 பேருக்கு அவன் லவ் பண்ணுறான்றத த்ரிஷா வந்து வெறும் மெசேஜில் தான் பார்க்குறாங்க. அப்போ இது எப்படி ஒரு லவ் சாங்காகவே கனெக்ட் பண்ண முடியாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் லவ்வாக இருக்கும். ஆனால் த்ரிஷா பாடும்போது அது எப்படி கனெக்ட் ஆகும்? அதுக்கு ஒரு லிரிக் எழுதணுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் அது. ஆனால் அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவன் லவ் பண்ணுறதை பார்த்து அவங்க வந்து இல்லை இன்னும் இப்படி ஒருத்தன் இருப்பானா லவ்வில் அப்படின்றத நினச்சி அவனும் இருவரும் இணைவது வயது தீண்டாமைன்னு ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. வயது தீண்டாமை, நம்ம 2 பேரும் சேரவே முடியாது அப்படின்றது வச்சுட்டே ஒரு லவ் சாங்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ கபிலன் சாருக்கு தான் இந்த சாங் வந்து ஃபுல் கிரெடிட் அண்ட் விஷுவல் சரவணன் சாருக்கு. இந்த பாடலாம் நானும் சில ஃப்ரேஸ் வந்து பாடியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அரபிக்கில் ஒரு ஹம்மிங் மாதிரி வரும். அது வந்து யாசின் நிசார் வந்து அவர் தான் பாடியிருப்பார். ஸோ அப்படிதான் இந்த சாங் வந்து. ஓகே சார். இந்த ஹோல் சாங் வந்து சின்மய் மேம் பாடி நாங்கள் கேட்டிருக்கோம். உங்கள் வாய்ஸ்ல இருந்து ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடுங்க சார். என் காலம் எதிர்காலம் எனக்கொன்றும் தெரியாதே, தோட்டாவை மழையாக நான் தூறுவேன், தூக்கத்தில் உன் பேரை நான் கூறுவேன், அண்ணாந்த நான் பார்க்க ஆகாயம் சூப்பர் சார். கூஸ் பம்ஸ் வருது எனக்கு.